பாருங்கள், சோளக்களி. வெறும் மாவு, சோளத்தை வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுக்கிறாங்கள சோளம், அதை வாங்கி கழுவி காய போட்டு அரைச்ச மாவு எப்படி வெள்ளையாக இருக்குது பாருங்கள். இது உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் சாம்பார் வச்சுருக்குறோம். இப்போ கிளறி சாப்பிட்றோம். எப்படின்னா, ஃபஸ்ட்டு தண்ணியில் மாவை கரைச்சிக்கிறணும். அதை அப்படியே அடுப்பில் வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணும், கெட்டியாக வரும். அப்புறம் இறக்கிட்டு இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி அதில் ஒரு 7 நிமிஷம் வேக வச்சுட்டு இட்லி மாதிரி வேக வைக்கணும். சட்டிக்குள்ளே வச்சு தண்ணி ஊற்றி அந்த கிளறின கிண்ணத்தை தூக்கி உள்ளே வச்சு 7 நிமிஷம் கழித்து இறக்கணும்னா இந்த மாதிரி நல்லா வெந்துடுது. அப்புறமா இந்த மாதிரி உருண்டை உருட்டி சாப்பிட்லாம். ஃபுல் ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.